குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் கொடுத்துருப்பேன். இது வந்து டெலிகிராமில் கொடுத்த அப்டேட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எதை வந்து ஃபாலோ பண்ணணும்? இந்த ட்ரெண்ட் லைனை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அது போக இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஓகே. அடுத்து வந்து இங்கே லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். 15 நிமிஷம் லோவை கட் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரிக்கு இது பண்ணலாம். ரவுண்ட் அப் லெவல் வரைக்கும் வருது. அதையும் மார்க்கெட் ஆனது பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு கேப் இருக்கும். கேப் எங்கே கண்டுபிடிக்கலாம்? இங்கே. ஓகே. ஸோ இந்த கேப் லிங்க் மார்க்கெட் வந்திருக்கு. அப்படி வர்ற பட்சத்தில் ப்ரீவியஸான கரெக்டாக இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்டு ரொம்ப தெளிவாக சூப்பராக வந்து டவுன் சைடில் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து மேஜராக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து க்ளோஸில் வந்து இந்த ஒரு 200 புள்ளி ஏறி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து 600 ஒரு 150 புள்ளி ஏறி தான் முடிச்சிருக்கிறாங்க. இது கண்டினியூ ஆகுமா இல்லை காலப்போக்கில் இது வந்து குறைப்பாங்களா? அடுத்து வந்து நேற்று இந்த கேண்டில் வந்து இன்றைக்கி பொழுதில் வந்து கன்சிடர் பண்ணலாமா ஓப்பனிங்கில் அப்படின்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா இது எல்லாமே புதுசு தானே, இது வரைக்கும் நடந்தது கிடையாது. 340 தான் மார்க்கெட் க்ளோஸ் அப்படின்றது இப்போ நேற்றுக்கும் இன்றைக்கும் தான் நடந்துகிட்ருக்கு. அப்படின்றப்ப இது எடுக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் இருந்ததுனால தான் காலைல லேட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து நான் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ எது எப்படியோ ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. கரெக்டாக வந்து இந்த லெவல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம மேஜராக கன்சிடர் பண்ண வேண்டிய லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,500ன்ற லெவல். ஏன்னா இது வந்து ஒரு கிளியரான ரவுண்ட் அப் லெவல். ஸோ அதை வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து கட்டாயம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதையும் மார்க்கெட் உடச்சிட்டு வரும்போது இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நாளைக்கு மேபி இன்னும் டவுன் சைடில் வருதுன்னா 380ன்ற கேப் வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்றதை அடுத்து நாளைக்கு வந்து இப்போ அந்த லாஸ்ட் க்ளோஸ் வச்சதில்ல இந்த கேண்டில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமான்னா தெரியல. ஒரு 1 or 2 டேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி தானே 2 நாள் ஆகுது. இன்றைக்கி நான் வந்து கன்சிடர் பண்ணல. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக லெவல்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஓகே. ஸோ பார்ப்போம். அடுத்து வந்து இப்போது ஃபர்தராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேஜர் பாயிண்ட் வந்து இந்த 24,500 அப்படின்றது தான் மேஜர் பாயிண்ட்டு. இதை தாண்டி அகைன் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் தான் மேஜர் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இந்த க்ளோஸையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் தான் இருக்குது மார்க்கெட்டு. கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியல. சரி எது இருந்தாலும் இருக்கட்டும் பரவாயில்ல. கீழே இன்னும் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேப் இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. 24,380 இதை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வருமேயானால் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். வந்ததுன்னா அடுத்த லெவல் வந்து 24,300ன்றது மேஜர் லெவல். ஓகே. அதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை அப்சைட்லேயே மூவ் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்து வந்து ஏற்கனவே டே சார்ட்டில் பார்த்தாச்சு. ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கு முன்னால் நம்ம லெவல்ஸ் மேலெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். கரெக்டாக 25,130 அப்படின்ற லெவல் வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டாக நம்ம டே சார்ட்டில் அனலைசிஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கேண்டிலை மட்டும் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்ற இது எனக்கு உண்மையிலே தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஏன்னா இப்போது நம்ம வந்து இதை க்ளோஸாக எடுத்துக்கவா அல்லது இதை எடுத்துக்கவா, இது அப்படின்னா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி நிற்கிது அப்படின்ற மாதிரி போகும். கரெக்டாக. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாள் ஓட க்ளோஸில் 50 to 60% மேலே ஏறி முடிக்கிறாங்க ஒரு நாளும். அப்படின்றப்ப நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. ஸோ பார்ப்போம். இன்னும் ஒரு 2 to 3 டேஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் இதை வந்து கன்சிடர் பண்ணாமல் லெவல் எடுத்து பார்த்தேன். அது ரொம்ப எக்ஸாக்டாக நமக்கு வந்து வந்திருந்தது. அதுதான் கரெக்டாக வந்து வந்திருந்தது. ஆனால் அதே தான் ஃபார்ம் ஆகுமான்றது தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். சப்போஸ் மேலே மூவ் ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் மேஜர் பாயிண்ட்டு. அதை தாண்டுதா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி தாண்டுற பட்சத்தில் இன்னைக்கோட ஹை அடுத்த லெவல் 650. ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டிச்சுன்னா அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது இதுக்குள்ளே ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு ரேஞ்ச் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அப்சைடில் அல்லது டவுன் சைடில் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்திருக்கு. எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்து ஃபாலுன்னு சொல்லலை, கரெக்ஷன்னு தான் சொல்கிறேன். ஏன் பெரிய ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து கொஞ்சம் புள்ளிகள் தான் இறங்கியிருக்கு. இது தொடர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஓகே. இதுக்கு இன்பிட்வீனில் கேப் அப் கேப் டவுன்லாம் நடக்குதான்றதை நம்ம கவனித்து பார்க்கணும். ஓகே. இந்த அன்னைக்கெலாம் ஒரு சின்ன கேப் அப் கொடுத்துருக்கு தெரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளாக சொல்லணும்னா 15 நிமிஷம் பிரேக் அவுட்டு. அது எந்த டைரெக்ஷன்லேயும் உடைக்கல. ஓகே. இந்த ட்ரெண்டில் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுக்கும்? 15 நிமிஷம் பிரேக் அவுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வரும். அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலு, திருப்பி அடுத்த ஃபாலு. கிளியராக போயிருக்கு. ஓகே. இதுதான் நான் இன்னைக்கு பார்த்தது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றத அப்படியே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
சரிங்களா? ஸோ கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஏன்னா அந்த ஒண்ணு தான் கன்ஃப்யூஸ் பண்ணுது நம்மள. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. பேங்க் நிஃப்டிலயுமே நமக்கு வந்து கரெக்ட்டா மே ஓப்பனிங்ல இருந்தே ஃபால் ஆக ஆரம்பிச்சது. கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வந்துச்சுன்றது பார்த்தாச்சு. சாரிங்க. அந்த ஹரிசாண்டல் லெவல். அது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட லெவல். கரெக்ட்டா? ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் ஆனது ஷார்ப்பா வந்து ஃபால் ஆகி முடிஞ்சிருக்கு. க்ளோஸ விடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 57,500 வரைக்கும் இருக்கு. இது மேல வந்து 58,500 வரைக்கும் இருக்கு லெவலு. இது எப்படி மூவ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. ஏன்னா இந்த கேண்டில் எடுக்கல அப்புட்ன்னா க்ளோஸுங்க. இந்த கேண்டில் எடுத்தோம்னா நம்ம வேற மாரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்து இத கன்சிடர் பண்ணாம தான் பார்த்தேன். ஸோ நீங்க எப்படி அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. ஏன்னா நம்ம கொஞ்சம் டைம் குடுக்கணும்ல. 2 நாள்ல எது மாறுது? இல்ல டெய்லி இதே தான் பண்றாங்களா? அது நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ அதனால தான் சொல்றேன். நான் ஏற்கனவே நேத்து தெளிவா சொல்லியிருப்பேன். முந்தி வந்து இந்த VWAP அப்படின்ற மெத்தட்ல வந்து இது பண்ணியிருந்தாங்க. நேத்து வந்து அந்த சிஏஎஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நேத்து வீடியோல இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நம்ம வந்து அ அடுத்து வந்து நம்ம வந்து நாளைக்கு விட்டுட்டு, திருப்பி எப்படி இது வந்து மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா, இத எடுத்துட்டு இந்த லெவல அப்படியே இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. இதுதான் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் பேட்டர்ன். ஓகே. அப்ப இந்த ட்ரெண்ட் லைனையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? பண்ணும்போது கரெக்ட்டா ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா அந்த இடத்துல நிக்குதுங்களா? ஸோ இத பிரேக் அவுட் பண்ணும்போது, அப்ப செல்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இங்கருந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா, அப்ப இந்த லெவல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இங்க தானே இருக்கு. இங்க மீன்ஸ் நான் அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருந்ததுனால நான் 58,430, 450ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 500 வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் பேங்க் நிஃப்டில இப்போதைக்கு ரன் ஆகுது. நேத்தும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல குழப்பி விட்டுட்டாங்க. ஓகே. சரி ஓகே. அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிள். ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டே சார்ட்ல பொறுத்தமட்டியும் நல்ல ஒரு கன்சால்டேஷன்ல இருக்கு. இந்த இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். 2மே நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, டே சார்ட்ட பொறுத்தமட்டி அப்படியே பையிங் காட்டுற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அந்த கடைசி கேண்டிலோட க்ளோஸ் அதனால தான். சரி ஓகே. இப்போ என்னென்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஆப்பர் இண்டஸ்ட்ரி. லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஆப்பர் இண்டஸ்ட்ரிய பொறுத்தமட்டி ஒரு அன்னைக்கே வந்து சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றத பாருங்க. ஒரு சின்ன பாக்ஸ் மாரி போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு கரெக்ட்டா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ப்ராப்பரான ஒரு எஸ்எல்ல வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்டாக் வந்து ஒண்டர்லா ஹாலிடே. சும்மாவே வாருன்னு மார்க்கெட்டு சூப்பரா போய்க்கிட்டு இருந்துச்சு. இப்ப இதில இவைங்க வேற 2 நாளா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே பண்ணட்டும். பார்க்கலாம். என்ன நமக்கு தெரியுதோ தெரிஞ்சத பண்ணுவோம். தெரியலாட்டி அமைதியா இருப்போம். அவ்வளோதான். ஒண்டர்லா ஹாலிடேவ பொறுத்தமட்டிம் இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட் இருக்கு. மொமெண்ட் ஸ்டாக்கு. ஸோ மேபி ஃபர்தரா அடுத்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில 560ன்ற லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து நெட்வெப். இப்ப எப்படி நம்ம ஆப்பர்ல பார்த்தோம், அதே மாதிரி தான் ஒரு கன்சால்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிரேக் அவுட் தான். ஓகே. ஸோ அடுத்து வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. 5200. அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸ்டாக் நேம் வந்து செக் பண்ணிட்டு எடுங்க. எந்த மாதிரியான ஸ்டாக் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் குடுத்து பிரேக் அவுட் நடந்துட்டு இருக்கு. மேபி மேல மூவ் ஆகுதுன்னா 580 அப்படின்ற லெவல் வரைக்கும் போலாம். கெர்னெக் கெர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம். எல்லாத்துலயும் கரெக்ட்டா பிரேக் அவுட் இருக்கா? மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகாம இருக்கா? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டுடுங்க. கேப் அப்பா, கேப் டவுனா எல்லாம் செக் பண்ணிட்டுடுங்க. ஸோ ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில 2820. ஸ்டீல் கேஸ்ட். ஏதாவது 1, 2 ஸ்டாக் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா இது பண்ண வேணாம்.
இந்த ஸ்டாக்குமே ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சிருக்கு. மேபி ஒரு 380 வரைக்கும் போலான்னு நான் நினைக்கிறேன். எஸ்எல் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி எஃப்&டோ ஸ்டாக்கில் பெரிய லெவலில் மொமெண்ட்டே இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுமையாகவும் நிதானமாகவும் ட்ரேட் எடுங்க. ஏன்னா அந்த கேண்டிலை கன்சிடர் பண்ணலாமான்ற டவுட்டே எனக்கு இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இருந்ததுங்க. நான் அதனால தான் இன்றைக்கி காலைல 10:30 மணிக்கு பக்கத்தில் தான் போட்டிருப்பேன். ஏன்னா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம், இது வந்து நேற்று உள்ளதா எடுக்கலாமா எடுக்க வேணாமா, அப்படி எடுத்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தேன். நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நிறையா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கீழே வந்து நமக்கு கேப் ஃபில்லிங்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீட்டாக ஒரு லைனை போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். மேஜரானது இதுவே போதும். சூப்பராக நீங்கள் எடுத்து பழகினீங்கன்னா அழகாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நியூஸ் பேஸஸ் எல்லாமே இன்ஸ்டாவில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.